Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece 596 Part 1. ஓபன் பண்ணா அந்த சீசர் லெபார்டரியோட ஃப்ரண்ட் சைடு காட்டுறாங்க. போன பாட்டுல ஸ்மோக்கரோட ஆளுங்க கஷ்டப்பட்டு முக்கி சண்டை போட்டு ஒரு வழியா கப்பலை தேடி அனுப்பி விட்டுட்டாங்க. அதுவும் நல்லபடியா போயிட்டு இருக்குது. அந்நேரம்னு பார்த்துதான் நம்ம லூஃபி, ரோபின், பிராங்கி இவங்க 3 பேருமே என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. வந்தவனே அவங்க மாஸ்டர் எங்கடா, அவனை ஓட விட்டு நான் வாயிலேயே மிதிக்க போறேன்னு வேற சொல்லியிருப்பானா. அதை கேட்டுட்டு அவனோட சீடர்களான அந்த மாங்கா மடையனுங்க செம்ம காண்டாயிருவானுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பாஸ் அட்டாக் பண்ணி அவரை கிட்னாப் பண்ணுவேன்னு சொல்லுவான். விடாதீங்களே அவனை, போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம பையில வெறிகுண்டு அட்டாக் பண்ண வருவாங்க. ஆனா நம்ம பிராங்கி ஒரே குத்து அப்படியே திருவானுங்க. ஸ்மோக்கர் பார்த்துட்டு நம்ம எப்படியாச்சும் ஸ்டார் ஹேட்ஸை பிடிச்சே ஆகணும், விடாதீங்கன்னு ஆர்டர் போடுவான். சோ இப்ப 2 குரூப்பும் ஒன்னா சேர்ந்து லூஃபி கூட தான் சண்டைக்கு வர போறாங்க. முதல்ல ஸ்மோக்கர் கூட்டம் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கே படாத பாடுபட்டு இருக்காங்க. இதுல லூஃபியை பிடிச்சு தூக்கிட்டு போறாங்களாமா. சரி, லூசு பாலுக ஏதோ ஒரு ஆர்வத்துல சண்டைக்கு வரானுங்க, அதுக்காண்டி விட்டுற முடியுமா? ரோபின் அழகா கழுத்துல கைய போட்டு கிளச்சுன்னு சொல்லிட்டு ஒரு திருகுவா. எல்லாருமே நாக்க தள்ளிக்கிட்டு பொத்துன்னு விழுவாங்க. அதே நேரம் சீசர் லெபார்டரியோட பேக் டோரை காட்டுறாங்க. ரெஃபல்கர் அங்கதானே இருக்கான். அவன் நம்ம ஆளுல பார்த்துட்டு என்ன கன்றாவியோ பண்ணி தொலையட்டும், நம்ம போய் வேலையை பார்ப்போம்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். ஆக்சுவலா பேக் டோரும் மூடி இருக்கும். ஆனா ட்ரெஃபல்கர்ல தான் டெலிபோர்டேஷன் வேற லெவல்ல பண்றானே. ஒரு ரூமை கிரியேட் பண்ணுவான், அடுத்த செகண்டுங்கும் போது உள்ள இருப்பான். இவனுக்கு 2 பேரும் ஆல்ரெடி சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம ட்ரெஃபல்கர்லாம் சீசரை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அந்த பொண்ணு எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பான். அவ கண்ணுல சிக்காம எப்படியாச்சும் சாப்பர் போய் அந்த ட்ரக்கை கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான் மேட்ரு. இதை பேசிக்கிட்டே போவானுங்க. இங்க வெளியில சண்டை நடக்குதா இல்ல நம்ம ஆளுங்க வேடிக்கை பாக்குறாங்களான்னே தெரியல. என்ன லூஃபி இன்னும் இறங்கவே இல்லை. என்ன நம்ம வந்துட்டோம், அவங்க மாஸ்டர் எங்கேயுமே காணுமே, எங்க போய் தொலைஞ்சான்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பான். ரோபின் பார்த்துட்டு அவன் எதுக்கு வெளியில வரணும், அவன் வெளியில இல்லம்பா, அப்ப ஏன் நம்ம இங்க வரணும், நேரா லேபுக்குள்ள போயிட வேண்டியதானே, அங்க ஒரு பெரிய டோர் இருக்கே அதானே என்ட்ரன்ஸ், அப்ப அங்க கிளம்புற வழிய பாப்போம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த டஷிகி புள்ள என்ன பண்ணுவா, ஓடி வந்து கத்திய வச்சு லூஃபியை வெட்ட ட்ரை பண்ணுவா. கண் இமைக்கும் நேரத்துல எஸ்கேப் ஆயிடுவான். நம்ம பையலுக்கு ஸ்மோக்கரை பார்த்தவன செம ஹாப்பி. ஆனா அவனுக்கு தெரியாது இல்ல டஷிகியும் ஸ்மோக்கரும் பாடியை ஸ்வாப் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா அவன் ஸ்மோக்கருங்கிற நினைப்பிலேயே தான் பேசிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த குழந்தைங்க இருக்க இடத்த காட்டுறாங்க. அவங்க எல்லாம் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டாங்க. சரி, எந்திரிச்ச உடனேயாச்சும் நார்மலா இருப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் எங்களுக்கு ட்ரக் வேணும்னு சொல்லி கண்டபடி கத்திட்டு கிடப்பாங்க. அதை பார்த்துட்டு இருந்த உசோப்புக்கும் நமிக்கும் என்ன பண்றதுனே தெரியல. பேசாம மறுபடியும் அவங்களை தூங்க போட்டலாம்னு சொல்லிட்டு உசோப்பு அதே மாதிரி அந்த மயக்க மருந்து அடிச்சு விடுவான். ஆனா அவங்க மயங்கர மாதிரி இல்ல, இன்னும் கோரமா கத்திட்டு இருப்பாங்க. ஐயோ, ஸ்லீப்பிங் ஸ்டார் ஒர்க் அவுட் ஆகலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி பதறுவாங்க. அங்க அவங்க கஷ்டப்பட்டு முக்க பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் விட்டா போதும் அந்த சங்கிலியவே அத்துக்கிட்டு வந்துருவாங்க போல. அந்த அளவுக்கு வெறிகுண்டு கத்திட்டு இருக்காங்க. முகத்துல அப்படி ஒரு கொலவெறி. ஆனா நல்ல வேலை கத்திட்டே இருந்தவங்க கொஞ்ச நேரத்துல அப்படியே மயக்கம் போட்டுருவாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, அடுத்த டைம் அவங்க எந்திரிச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய பிரளயமே இருக்குது. இங்க டஷிகி லூஃபி கிட்ட எதுக்காக நீ இந்த ஐலாண்டுக்கு வந்த, உண்மையை சொல்லு நீ கேப்பாளா. அவனுக்கு இது டஷிகின்னு தெரியாது. அவன் ஸ்மோக்கருங்கிற நினைப்புலயே பேசுவான். என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, மத்தவங்க எல்லாம் உன்னை அட்டாக் பண்றாங்களேன்னு லைட்டா கவலைப்பட்டான்னு வேற சொல்லுவான். அவன் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்காத, உன்னை பொழந்துருவேன்னு சொல்லி மிரட்டுவாளா. அதுவும் கத்திய நீட்டிட்டு மிரட்டுவா. உடம்பு வேற நடுங்குது. லூஃபி பார்த்துட்டு என்ன ஆச்சு உனக்கு, வயிறு வலியா இல்ல பாத்ரூம் வருதா, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்பான். சடனா டஷிகி ஸ்மோக் பவரை யூஸ் பண்ணி அப்படியே அவனை அட்டாக் பண்ண கத்திய கொண்டு போவாளா. அவளுக்கு சந்தோஷம், ஃபர்ஸ்ட் டைம் அவனோட பவரை யூஸ் பண்ணிட்டோன்னு. ஆனா லூஃபி என்ன பண்ணுவான், அந்த புகையை பிடிச்சு அப்படியே சுத்தி அடிச்சு அப்படியே லாக் பண்ணிடுவான். என்ன ஸ்மோக்கரு, முன்னாடி கம்பேர் பண்ணதை விட இப்போ ரொம்ப வீக்கா இருக்க, என்னாச்சு உனக்குன்னு கேட்டா ஐயோ நான் ஸ்மோக்கர் இல்லன்னு சொல்ல வருவான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, உன் சவுண்டும் சரியில்லை இன்னைக்கு, என்னாச்சு உனக்குன்னு கேட்பான். அந்த டைம் ஸ்மோக்கர் அங்க இருந்து கத்திட்டு வருவான். கொய்யால என் பாடி மேலையாடா கைய வைக்கிற, உன்னைய விட மாட்டேன்டான்னு பாஞ்சு அட்டாக் பண்ணுவான். 4 பல்ட்டியை போட்டு நம்மால எஸ்கேப். அந்த வெப்பனை பார்த்தோன்னே குழப்பமாயிரும். ஏன்னா இதை ஸ்மோக்கரை தான் யூஸ் பண்ணுவான். how it is possible னு. அவன் நீ மறுபடியும் வந்துட்டியா, உன்னை இந்த டைம் நான் விடவே மாட்டேன், வாடா இன்னைக்கு ஒரு கை பாத்துலான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியை கண்டமே நீ அட்டாக் பண்ணுவான். அவன் எல்லா அட்டாக்லயும் வழக்கம் போல சக்கன்னு எஸ்கேப் ஆவான். அப்படியே எஸ்கேப் ஆக வேண்டியதானே. அதை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு கையை வச்சு தடுப்பான். அயலுக்கு டயர்ட் ஆயிரும். ஏன்னா அவன் யூஸ் பண்ற வெப்பனோட எண்டில தான் சீப்ரிசம் ஸ்டோன் இருக்குது. இப்போ லூஃபிக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்னன்னா ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்மோக்கர் வீக் ஆயிட்டான், ஆனா கண்ணாடி போட்டு வீக்கா இருக்க அந்த பொண்ணு ஸ்ட்ராங் ஆயிட்டான். என்ன நடக்குது இங்கன்னு முழிப்பான். அப்ப இவன் நான் தான்டா ஸ்மோக்கர்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவானா. லூஃபி அப்படியே ஷாக் ஆயிருவான். இது என்னடா கொடுமைன்னு. ரோபின் தான் லூஃபியை கூப்பிட்டு இது ட்ரெஃபல்கர்ல பார்த்த வேலை, உனக்கு புரியலையான்னு கேட்ட உடனே ஓ ஷஃபிள் பண்ணிட்டானா, அதான் ஸ்ட்ராங்கா இருக்கவன் வீக்கா இருக்கான், வீக்கா இருக்கவன் ஸ்ட்ராங்கா இருக்கா, அப்போ நீ தான் ஸ்மோக்கரான்னு கேட்டுட்டு நம்ம பையன் காண்டாவான்னு பார்த்தா விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். என்னடா இது ஸ்மோக்கருக்கு வந்த சோதனைன்னு. அவன் ஒழுங்கா சண்டைக்கு வாடா, டேய் சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வா அப்படின்னு சண்டைக்கு கூப்பிட்ட உடனே லூஃபியும் செகண்ட் இயர் எடுத்து சண்டைக்கு ரெடி ஆயிடுவான். அதே நேரம் இங்க பிராங்கி மத்தவங்க எல்லாத்தையுமே அடிச்சு திரிய விட்டுட்டு இருப்பான். இப்ப என்னன்னா ஃப்ரண்ட் ஒரு மூடி இருக்குது, அதை உடைச்சு
தள்ளிட்டு தான் உள்ள போகணும். ஆனா அதை தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பஞ்சாயத்துல இந்த வந்துட்டான் அட்டாக் பண்ண கிளம்புவான். அதே நேரம் இங்க நம்ம லூஃபி அவனோட வேகத்தால ஸ்மோக்கருக்கு தண்ணி காட்டுவான். சொல்ல போனா அவன் மூவ் பண்ற வேகத்தை அவனால பார்க்கவே முடியல, அவ்வளவு ஸ்பீடு. அதுக்கப்புறம் சட்டுன்னு வந்து ஸ்மோக்கரை பிடிச்சி நம்ம சண்டையை இன்னொரு நாள் வச்சுக்கலாம், ஏன்னா இப்போ உன்னால உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண முடியாது, அந்த டைம்ல நான் உன் கூட சண்டை போறது சுத்த வேஸ்ட்டுமா. கொய்யால என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு ஓங்கி ஒரு உதவப்பான். லூஃபி அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. டாடா ஸ்மோக்கி, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே ஃபிளைங்ல போவான். அதே நேரம் இங்க பிராங்கி அவனோட ரேடிக்கல் பீமை யூஸ் பண்ணி அழகா அந்த லேம்போட டோர்ல ஒரு பெரிய ஓட்டையை போட்டு விட்டுருவான். அதை பார்த்துட்டு சுத்தி இருந்தவனுங்க எல்லாம் மிரண்டுவானுங்க. அடேங்கப்பா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இவனுங்கன்னு. டோரை நல்லபடியா ஓபன் பண்ணியாச்சு. இனி உள்ளுக்குள்ள போக வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாம இந்த சில்லற பழுவு கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு இவங்களை நோக்கி பறந்து வரத பாப்பாங்க. அதுவும் ஜெல்லி மாதிரி அப்படியே கொல 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 கொலன்னு வரும். அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த வில்ல பைய சீசரோட ஸ்மைலி. அது நேரம் அந்த நேவி ஆளுங்க போயிட்டு இருக்க கப்பல்ல வந்து விழுமா. எல்லாம் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ என்னாக போகுதுன்னு தெரியலன்னு. அது கொஞ்சம் கொஞ்சமா மேல விழுந்து அப்படியே கப்பல்ல பயங்கரமா பரவும். அவ்வளவுதான்.